வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஐபிஎல் 11th மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ராஜஸ்தான் ராயல்ஸும் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறாங்க 30th March 7:30 PM. ஸோ 2 மேட்ச் ப்ளே பண்ணுறாங்க. ஈவினிங் ப்ளே பண்ண போகிற மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜிடி வெர்சஸ் மும்பை. ஸோ அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வின்னிங் டீம் வந்து ஸ்ட்ராங்காக வந்து மும்பை தான் நம்ம நம்பியிருந்தோம். ஸோ மும்பை வந்து மேட்ச் வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஜிடி வந்து ஃபஸ்ட் கிளாஸாக பேட்டிங் பண்ணாங்க, பவுலிங் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணாங்க. ஸோ ஜிடி அந்த விஷயத்தில் பர்ஃபெக்டாக முடிச்சதுனால தான் அவங்களால வின்னிங் பண்ண முடிஞ்சது. ஸோ மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா எகெயின் வந்து அகமதாபாத்தில் மேட்ச் வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரீசன் வந்து என்னன்னாலும் சொல்லலாம். ஸோ இனிஷியலாக எப்போவுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா அந்த டீமில் இருக்கிற மெயின் பவுலரு 4 ஓவர் போடக்கூடிய பவுலரு ட்ரெண்ட் போல்ட்டு. ஸோ மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த இடத்துல விக்கெட் அவரும் மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டெத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டெயின் பண்ண முடியல. ஒரு டொமஸ்டிக் பவுலர் கொடுக்கவும் கொஞ்சம் ஸ்கோர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிடுச்சு. செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா இனிஷியலாகவே அந்த விக்கெட்டை வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து விட்டாங்க. ஸோ ரோஹித் சர்மா இருக்கட்டும், ரிக்கல்டன் 2 பிளேயருமே இனிஷியலாக ஒரு ஓப்பனிங் கொடுக்கல அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த மேட்ச் வந்து லூசிங் தான் போகும். ஸோ இதை ஏன் நான் சொல்கிறேன்னா மேட்ச் வந்து யாருனாலும் வின் பண்ணலாம். நம்ம ஃபேண்டசி மேக் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து என்ன ஸ்கோர் வரும், ஆவரேஜ் என்ன ஸ்கோர் வரும். பட் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் வின்னிங் டீம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம டீம் மேக் பண்ண முடியும். அப்போ தான் வந்து நல்ல ஒரு டீம் நம்ம எடுக்க முடியும். பட் லெஸ்பிக்கு வந்து உள்ளே எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா சண்டே நடக்கக்கூடிய மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்டசியில் பிரேக்கப் ரொம்ப லோவாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி லோவாக இருக்கும்போது லாஸ் அதிகமாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சும் பார்த்தீங்கன்னா 2 டீம்லையுமே நல்ல ஒரு ஹை பிக் பிளேயர் தான் இருக்காங்க பேட்டிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபேண்டசியில் அங்கே தான் பெரிய கன்ஃபியூஷன். ஸோ ஒரு பேட்டர் வந்து குயிக்காக வந்து ஒரு 8 பால் 10 பாலில் ஒரு 25 ரன் ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் வந்துடும். ஸோ அதே ஃப்ளாப் ஆகிட்டாங்கன்னா டோட்டலாக அதனால் அந்த ஃபேண்டசியும் லாஸ் ஆகிடும், நம்ம போட்ட மணியும் லாஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் உங்களுக்கு இதை பர்டிகுலராக இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறதுக்கான ரீசன் அதுதான். ஸோ இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா வின்னிங் டீம் வந்து சென்னை தான் கொடுக்குறேன். ஸோ சிஎஸ்கே தான் வின் பண்ணும் அப்படி தான் கொடுக்குறேன். பட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கண்டினியூவாக 2 டீமே வந்து ஒரு தோல்வியிலேருந்து தான் வர்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சென்னை ஒரு மேட்ச் லூஸ் பண்ணியிருக்காங்க, ராஜஸ்தான் ராயல்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அதிகமான மேட்ச் வந்து யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா ராஜஸ்தான் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட் வெயிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பாருங்கள் 8 மேட்ச்சில் 6 மேட்ச் ராஜஸ்தான் வின் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே வந்து 2 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் பர்ஃபெக்டாக கேப்டன்சி கரெக்டாக பண்ணுறாங்க, பவுலர்ஸ் கரெக்டாக ரொட்டேட் பண்ணுறாங்க. அந்த பவுலர்ஸ் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிறாங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த டீமுக்கு வின்னிங்ஸ் போகும். அது சிஎஸ்கேவாக இருந்தாலும் ராஜஸ்தான் ராயல்ஸாக இருந்தாலும் இனிஷியலாக விக்கெட் விட்டாங்கன்னா மேட்ச் வந்து ஸ்ட்ரகிள் ஆக சான்சஸ் இருக்குது. பட் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயம் இருக்குது. ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா கவுஹாத்தியில் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க அந்த கிரவுண்டில் கேகேஆர் கூட. ஸோ கேகேஆரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணும்போது நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக விக்கெட் கிடச்சிது. ஸோ ராஜஸ்தான் வந்து ஸ்கோர் பண்ண ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஸோ அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு 20+ தான், 20+ ஆல்மோஸ்ட் 29 தான் ஸ்கோர் பண்ணியிருந்தார் ஜெஸ்வால். ரியான் பராக் ஒரு 25 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தார். த்ரூஜோரில் வந்து ஒரு 33 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ ஆஃப் நெட்டில் செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிளே இல்லாமல் டிகாக் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு 90+ ஸ்கோர் பண்ணி மேட்ச்சை வந்து வின் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக பேட்ஸ்மேன் வந்து நல்ல ஒரு அக்ரெசிவ் மோடு போனால் மட்டும்தான் நடக்கும். ஸோ இதை ஏன் பர்டிகுலராக உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன்னா பிச்சை வந்து கண்டிப்பாக அசஸ் பண்ணுங்கள். ஸ்கோர் இதான் வரும்னு சொல்லி ஒரு பேட்டர்ன் செட் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வின்னிங் டீம் டிசைட் பண்ணிங்க. ஸோ இந்த பேட்டர்னில் நீங்கள் டீம் மேக் பண்ணுங்கள். லெஸ்ஸு கண்டிப்பாக உள்ளே எடுத்துகிட்டு வாங்க. மேபி கேப்டன் விசி ஏதாவது ஒன்று ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, லெஸ்ஸும் கிளிக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு லாஸ் வராது. பட் 3மே கிளிக் ஆகிடுச்சுன்னா ஃபேண்டசியில் நல்ல ரேங்க் வரும். பட் சண்டேங்கிறதுனால பிரேக்கப் வந்து 2 மேட்ச்சுக்குமே லோவாக தான் கொடுப்பாங்க. பார்த்து சேஃபாக ப்ளே பண்ணுங்கள் அப்படிங்கிறதால தான் பர்டிகுலராக சொல்லிக்கிறேன். ஸோ வெனியூ பொறுத்த வரைக்கும் கவுஹாத்தியில் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ட்ரீம் 11 பிச் ரிப்போர்ட் பேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போயிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் பார்த்தா 173 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக ப்ளே பண்ண 4 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, பேட்டிங் செகண்டு 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் பார்த்தா ஃபஸ்ட் இன்னிங்ஸு 180 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டீமோட ஹெட் வெயிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து விஷயமே இருக்குது. ஸோ ப்ளே பண்ண 8 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் கொஞ்சம் அப்பரில் இருக்காங்க, 6 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் வந்து சிஎஸ்கேயோட லைனப் என்ன வருது அப்படிங்கிறது ஆன் டைம் தான் தெரியும். ஸோ பர்டிகுலராக அவங்க வந்து சென்னை பிச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு லைனப்பில் ப்ளே பண்ணுவாங்க. இதே சென்னை தாண்டி அடுத்து போயிட்டாக்கா வேறு பிச்சுக்கு போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைனப்பே வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ 2 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. 2 மேட்ச்சுமே பார்த்தீங்கன்னா இன்னும் டெவன் கான்வே உள்ளே எடுத்துகிட்டு வரல. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் ஒரு பேர் ஓப்பன் பண்ணாங்க, செகண்ட் மேட்ச்சு ஒரு பேர் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ சென்னை மேட்ச் லூஸ் பண்ணதுக்கான ரீசனும் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பாதி அங்கே ஓப்பன் பண்ணது தான். ஸோ ட்ரிப்பாதியை பொறுத்த வரைக்கும் மிடில் கொஞ்சம் விளையாடக்கூடிய பிளேயர் தான். பட் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணும்போது ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு 151 அதான் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண மேட்ச்சு கேகேஆர் கூட ப்ளே பண்ணது ராஜஸ்தான் ராயல்ஸு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சாப் கூட 145. மேபி இந்த மாதிரியான ஸ்கோர் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட்டு சென்னை பிச்சு மாதிரி தான் இருக்கும். கவுஹாத்தியை பொறுத்த வரைக்கும் பெருசாக அக்ரெசிவ் போக மாட்டாங்க. ஸோ கல்கட்டா மேட்ச் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணாங்கன்னா கொஞ்சம் டைமென்ஷன் கொஞ்சம் லென்த்தியாக தான் கொடுத்துருந்தாங்க பார்க்கும்போது. நார்மலாக அதுக்கு முன்னாடி ப்ளே பண்ண விக்கெட்டை விட கொஞ்சம் டைமென்ஷன் கொஞ்சம்
லென்த்தாக தான் இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்கோர் வந்து ஒரு 170 ப்ளஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஆன் டைமில் பிச் ரிப்போர்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டு டிசைட் பண்ணிங்க. ஸோ பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ரியான் பராக், சஞ்சு சாம்சன், ஹெட்மேயரு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால், சாம் கரன். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே இந்த வென்யூவில் பர்டிகுலராக ரீசெண்டாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நோட் பண்ணிங்க, இந்த பிளேயர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து ஃபேண்டசியில் கிளிக் ஆகிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் நாதன் எல்லிஸ். ஸோ லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கேயில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து இவர் எடுத்துகிட்டு வரல உள்ள. இந்த மேட்ச் கண்டிப்பாக உள்ள இன் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ 2 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஒரு வேளை பவுலிங் வந்து ஆன் டைமில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போகுது அப்படின்னாக்கா கண்டிப்பாக நாதன் எல்லிஸ் உள்ளே வரலாம். ஸோ என்னென்ன ஆன் டைமில் பார்த்துக்கலாம். பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் நிதிஷ் ராணா ஒரு 87 ஹையஸ்ட் வச்சிருக்காரு அகேன்ஸ்ட் சிஎஸ்கே. அடுத்து ஜெஸ்வால் ஒரு 77, டிவான் கான்வே ஒரு 50 வச்சிருக்காரு. ராகுல் திரிபாட்டி, பர்டிகுலராக ராகுல் திரிபாட்டியை பொறுத்த வரைக்கும் மிட்டில் வந்தாருன்னா ஓரளவுக்கு அந்த ஒரு 20+ ஸ்கோர் பண்ண சான்சஸ் அதிகமாகவே இருக்கும். அடுத்து ருத்ராஜ் கைக்வாடு ஒரு 100 வச்சிருக்காரு அகேன்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸு. சாம் கரன் பார்த்தீங்கன்னா ஒரு 12 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்கோரும் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு பர்டிகுலராக இங்கே நோட் பண்ணக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா நாதன் எல்லிஸ் வந்து மேபி 11ல் உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க. 2 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஷியூராக வந்து வந்தாக்கா நோட் பண்ணி எடுத்துங்க. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா 100 அகமது கண்டினியூவாக வந்து 2 மேட்ச்சுமே நல்ல ஒரு ஹிட் தான் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் அவரையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்க. ஹெட்வேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் ப்ளே பண்ண ரெக்கார்ட்ஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அந்த மேட்ச் எப்படி போயிருக்குன்னு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சேஃபாக வந்து மேட்ச்சு வின் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே லோ ஸ்கோர் தான், 143 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ரியான் பராக் ஒரு 47, த்ரூ ஜோரல் ஒரு 28, ஜெஸ்வால் பார்த்தீங்கன்னா 24. ஸோ அதே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாடு நாட் அவுட்டில் மேட்சை முடிச்சிருக்காரு. தேஷ் பாண்டேவுக்கு 2 விக்கெட் கிடச்சிருக்கு. ஸோ அதே அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் மேட்ச் வந்து 202 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸு. அதே ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து மேட்ச் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜெஸ்வால் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அடுத்து சென்னை டீமை பொறுத்த வரைக்கும் சிவம் டூவே, கைக்வாடு, ரவீந்திர ஜடேஜா, இந்த 3 பிளேயருமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும். பட் மேட்ச் பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ என்னங்கிறத ஆன் டைமில் பிச்சு ஸ்டடி பண்ணுங்கள். பிச்சு ஸ்டடி பண்ணிட்டு மேக்ஸிமம் டீம் வந்து ஓனாக மேக் பண்ணுங்கள். காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா மைண்ட் செட் மாறும். கண்டிப்பாக லாஸ் வரதுக்கும் சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ பர்டிகுலராக பிச்சு தான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பிச் ரிப்போர்ட் ஆல்மோஸ்ட் ஸ்டடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபேண்டசி பர்ஃபெக்டாக உங்களுக்கு சூட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஜெஸ்வால், அடுத்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், இந்த 2 பிளேயர் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ ஜெஸ்வாலை பொறுத்த வரைக்கும் 2 மேட்சுமே ஃப்ளாப் தான். இந்த சீசனில் ஸ்டார்ட் பண்ண 2மே ஒரு பெருசாக அவருக்கு ஒரு ஸ்டார்ட் இல்லை. மேபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாரு, நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டாக இருக்குது, நல்ல ஸ்கோர் வரும் அப்படின்னா மட்டும்தான் ஜெஸ்வால் அங்கே கிளிக் ஆவார். ஸோ லாஸ்ட் மேட்ச் மாதிரி டீசெண்டாக ஒரு 20+ ஸ்கோர் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பவுலிங் லைனை போட்டு தான் வருவாங்க. ஸோ அதனால் பெருசாக ஒன்றும் ஸ்கோர் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். ஸோ த்ரெட்டுன்னு பாருங்கள், அந்த இடத்துல நாதன் எல்லிஸ் 2 முறை அவுட் ஆகிருக்காரு, இயர்லியாகவே அவுட் எடுத்திருக்காரு. ஸோ அதனால் நோட் பண்ணக்கூடிய விஷயம், சேஃபாக போகிறவங்க எடுத்துங்க, நல்ல ஒரு ஹை பீக் தான். பட் கேப்டன் வீசிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிஸ்கியாக அமையும், பார்த்து சூஸ் பண்ணுங்கள், பெட்டரான ஆப்ஷன் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன். ஸோ இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா கேப்டன்சி பண்ணுறது டவுட்டு தான். ரியான் பராக் தான் கேப்டன்சி பண்ண போகிறாரு. சஞ்சு சாம்சன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்சில் வந்து 79 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ ஹெட் டு ஹெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பூராக தான் இருக்குது. வெனியூலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பூரான ரெக்கார்ட்ஸ் தான் வச்சிருக்காரு. பெருசாக ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ த்ரெட்டுன்னு பாருங்கள், இனிஷியலாகவே இந்த இடத்துல நாதன் எல்லிஸ் தான் அவுட் ஆகிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம் கரன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாதன் எல்லிஸ் உள்ளே எடுத்துகிட்டு வந்தால் இனிஷியலாக கொஞ்சம் டேர்ன் கிடச்சிதுன்னா ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியான் பராக், டீமோட கேப்டனு, கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு ஃபேண்டசியில் இன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி அந்த ஒரு விக்கெட்டு ஒரு 20+ ஸ்கோர் பண்ணால் கூட ஃபேண்டசியில் கண்டிப்பாக உள்ளே வந்துடுவார். ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா சடேஜாட்ட தான் அவுட் ஆகிருக்காரு. அதுவும் 23 ரன்னில் தான் அவுட் ஆகிருக்காரு. வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 27 வச்சுருக்காரு ஆவரேஜ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் 2 இன்னிங்ஸுமே கண்டிப்பாக நீங்கள் ரியான் பராக் வந்து ட்ரை பண்ணலாம். ராஜஸ்தான் டீம் வின்னிங் கண்டிப்பாக வின் பண்ணணும் அப்படிங்கிற பேட்டர்னில் போகிறவங்க இந்த இடத்துல இவருக்கு வந்து ஒரு கேப்டன் அப்படின்லாம் வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதனால தான் அந்த இடத்துல ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ 2 டீம்லையுமே வந்து வின்னிங் கான்செப்ட், வின்னிங் எப்படி போகுது அப்படின்னு பார்த்துட்டு கேப்டன் வீசி ரொட்டேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தா நிதிஷ் ராணா. ஸோ மிடில் தான் இறங்குவார். மேபி டாப்பில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டா அந்த 20+ ஸ்கோர் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இவருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா த்ரெட்டுன்னு பார்த்தா எடேஜெட் அவுட் ஆயிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் டீம் அவுட் ஆயிருக்காரு. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 31 வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ப்ளே பண்ண மேட்ச்சில் ஃப்ளாப் தான் ஆயிருக்காரு. மேபி இந்த டீமில் ஒரு ரொட்டேட்டிங் பிளேயரை யூஸ் பண்ணணும் லெஸ் பீக் அப்படின்னா நிதிஷ் ராணா. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்டர் இந்த இடத்துல சிம்ரன் ஹெட்மேயர். ஸோ இந்த 2 பிளேயருமே நீங்கள் ரொட்டேட்டிங் ஆப்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இயர்லியாக டாப் ஆர்டர் கண்டிப்பாக வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த 2 பிளேயர் ஒரு பிளே இன் ஆவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா டாப்பில் வந்து பிளேயர் ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஹெட்மேயர்,
அடுத்து பார்த்தா நிதிஷ் ராணா. இதில் ஏதாவது ஒரு பிளேயர் ஃபேண்டஸியில் என்ன ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசரங்கா. ஸோ வனிந்தோ ஆசரங்கா வந்து நல்ல ஒரு ஸ்பின்னர் தான். பட் இந்த பிச்சு கொஞ்சம் ஸ்லோ விக்கெட்டாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல ஆசரங்காவுக்கு ஒரு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். மினிமம் அந்த 2 விக்கெட்டு 3 விக்கெட்டை கன்வெர்ட் பண்ணுவோம். பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது இவரை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த டீமோட ஆல்ரவுண்டர் செக்ஷனில் கேப்டன் விசி போகணுன்னா வனிந்தோ ஆசரங்காட்ட போகலாம். ஹெட் பொறுத்த வரைக்கும் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பதிரானா பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை அவுட் ஆயிருக்காரு. ரவீந்திர ஜடேஜா ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரூஜோரல் 2 மேட்ச்சுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு டீசெண்டான நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. 103 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஹெட் பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 22 தான் வச்சிருக்காரு ஆவரேஜ். வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 30+ ஆவரேஜ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து த்ரூஜோரல் வந்து நீங்கள் பிக் பண்ணலாம். ஸோ விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுறதுனால அடிஷ்னலாக உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் பிக் பண்ணுங்கள். ஒரு வேளை பேட்டிங் ட்ராக்காக இருக்குது, நல்ல ஒரு ஸ்கோர் வரும், ஒரு 190+ அப்படிங்கிற மாதிரி ஆன் டைமில் கொடுக்குறாங்கன்னா ஒரு கேப்டன் விசி கூட கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். த்ரூஜோரல் வந்து கிளிக்காக சான்சஸ் அதிகமாகவே இருக்கும் அந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்மயர். ஃபஸ்ட் பேட்டிங்கை விட செகண்ட் பேட்டிங் கொஞ்சம் கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த வெனியூவில். மேபி வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 170 வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க சிஎஸ்கே அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் வந்து ஃபேண்டஸியில் வரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு கிளிக் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் ஒரு 42 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹெட்டை பொறுத்தவரை 27 தான் வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 41. ஸோ இதே ஸ்கோர் வந்தால் கூட ஃபேண்டஸியில் கண்டிப்பாக உள்ளே வந்துடுவார். ஸோ அதனால் அந்த டீமில் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் ரெண்டு இன்னிங்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக சூட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் 6 மேட்ச்சில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. 2 மேட்ச்சுமே ஃப்ளாப் தான் இந்த இன்னிங்ஸில். ஸோ அகேன்ஸ்ட் வந்து பிச்சு வந்து டேர்ன் கிடைக்குமா அப்படின்னா டவுட் தான். மேபி ஸ்லோ பிச்சாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் எங்கே எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ச்சரை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 190+ ஸ்கோர் பண்ணிட்டாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ்னால். அந்த மாதிரி பேட்டர்னில் டீம் மேக் பண்ணும்போது மட்டும் ஜோஃப்ரா ஆர்ச்சரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ்னால் 50-50 ஆப்ஷனில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 10 டீம் மேக் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு 5 டீம் இல்லை 3 டீமில் ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் அந்த காம்பினேஷன் சூட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கிளிக் ஆகிறது சான்சஸ் இருக்குது. பட் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஒரு மல்டிபிள் விக்கெட் எடுக்கிறாரு, பேட்டிங்கில் வந்து ஒரு 10 ரன் இல்லை ஒரு 12 ரன் ஸ்கோர் பண்ணால் கூட ஃபேண்டஸியில் வின் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன பேட்டர்னில் மேக் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி டைப் டீமில் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து ரொட்டேட்டிங் பிளேயரை யூஸ் பண்ணிங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தீக்ஷனா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க, பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, டேர்ன் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக 4 ஓவரும் பவுல் பண்ணக்கூடிய பிளேயர் தான். மேபி அந்த ஒரு விக்கெட்டை 2 விக்கெட்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் எதுவாக இருந்தாலும் 50-50 ஆப்ஷனில் ட்ரை பண்ணலாம். பெட்டரான ஆப்ஷன் இருக்கும். ஸ்பின்னர்ஸை நல்லாவே ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸும் இருக்காங்க சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். பட் ஆல்ரெடி நிறையா மேட்ச் வந்து கூட ப்ளே பண்ணதுனால ப்ராக்டிஸும் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் பார்த்து விளாட்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நிறைய தீக்ஷனா, தேஷ்பாண்டே, ஸோ 2 பிளேயருமே சிஎஸ்கேவில் ஆல்ரெடி ப்ளே பண்ண பிளேயர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஒரு 50-50 ஆப்ஷனில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கன்ஃபார்மாக ஒரு ஃபேண்டஸியில் என்ன வாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் சிஎஸ்கே வின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 2 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா தேஷ்பாண்டே வந்து நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வாங்க. ஃபாஸ்ட் ட்ராக்காக இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க. அப்படி இல்லை ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா அவர் ட்ராப் பண்ணிட்டு தீக்ஷனா கூட ட்ரை பண்ணுங்கள். அதுவும் கிளிக் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சந்தீப்பை பொறுத்த வரைக்கும் 16 மேட்ச்சில் 12 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த பவுலிங் லைனப்பை பொறுத்த வரைக்கும் அகேன்ஸ்ட் சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்கிறது ஆன் டைமில் ஆல்மோஸ்ட் இந்த 3 பிளேயரில் ஒரு பிளேயர் கண்டிப்பாக ஃபேண்டஸி ஆவாங்க. தீக்ஷனா, தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா. ஸோ அது எப்படிங்கிறத ஆன் டைமில் பிச்சை பார்த்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் சிவன் டூபே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைசல் பருக்கி, கார்த்திகேயா. ஸோ இந்த பிளேயர் 3 பிளேயருமே கொடுத்துருக்கேன். ஒருவேளை ஃபேண்டஸியில் ஆன் டைமில் கார்த்திகேயா உள்ளே வந்தால் ஷுவராக நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ஃபஸ்ட் பவுலிங் செகண்ட் பவுலிங் எதுவாக இருந்தாலும் அந்த 2 விக்கெட் இவர் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபேண்டஸியில் வந்து ரொம்பவே ஒரு லெஸ் பிக்காகவும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நோட் பண்ணிங்க. குமார் கார்த்திகேயா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மஸ்ட்டு பிக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயலை பொறுத்த வரைக்கும் சேஃபாக போடுறவங்க ஜெஸ்வால் 1, ரியான் பராக் 2, 3வது வனிந்தோ ஆசரங்கா, 4வது த்ரூஜோரல், 5 ஹெட்மயர். ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சர் ரொட்டேஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அடிஷ்னலாக அந்த சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா ஒரு 50-50 ஆப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா 2மே உங்களுக்கு வீக்காக தான் இருக்குது. இன்னொன்று ஆஃப் நெட்டில் அஸ்வின் இருக்கிறதுனால அஸ்வின் ஆல்ரெடி வந்து சிஎஸ்கேவில் தான் ப்ளே பண்ணியிருக்காரு, ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து மெயின் பவுலராக யூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை பிச்சில் வந்து பவுலர்ஸ் வந்து 100 அஹமதை மெயினாக யூஸ் பண்ணாங்க. ஸோ சென்னையை தாண்டி இங்கே ப்ளே பண்ணும்போது கவுகாத்தியில் கண்டிப்பாக மெயின் பவுலராக வந்து இனிஷியலாகவே வந்து ரவீந்திர ஜடேஜா ப்ளஸ்ஸு அஸ்வின். ஸோ இந்த 2 பிளேயருமே 4 8 ஓவர் போட சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக
விக்கெட் வந்து இந்த 2 பவுலருக்குமே அதிகமாக கிடைக்கும். சஞ்சு சாம்சன் அந்த இடத்துல ஃப்ளாப் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் டோட்டலாக ட்ராப் பண்ண வேணாம். அதிகமாக டீம் மேக் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக எடுங்க. சம்டைம்ஸ் வந்து கேட்ச் ஏதாவது ட்ராப் பண்ணிட்டாங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சோட பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கேட்ச்லாம் ட்ராப் பண்ணாங்க எகென்ஸ்ட் ஆர்சிபி. ஸோ அந்த மாதிரி நடந்ததுன்னா ஹிட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் பிளைண்டாக வந்து ட்ராப் பண்ணாமல் ஒரு 3 டீம் 4 டீம்லையாவது ட்ரை பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இதுதான் அந்த டீமோட ப்ரெடிக்ஷனு. ஸோ அடுத்து சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அந்த என்ன லைனப் வர்றாங்க அப்படிங்கிறது இன்னும் அவங்களே கன்ஃபார்ம் பண்ணாமல் தான் இருக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக அவங்களோட லைனப் என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம ஆல்மோஸ்ட் பிளேயர்ஸை வந்து கொண்டு வர முடியும். ஸோ மேபி இந்த மேட்ச்சில் வந்து 3வது மேட்ச்சில் டெவன் கான்வே உள்ளே வராரா அப்படிங்கிறத பார்ப்போம் ஆன் டைமில். பட் லாஸ்ட் மேட்ச்சில் அவங்க எடுத்த டெசிஷன் வந்து ரொம்ப ராங் தான். ஸோ இனிஷியலாகவே ட்ரிப்பாத்தி மேலே கொண்டு வந்தது அந்த இடத்துல மேட்ச் லாஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆகிடுச்சு அவங்களுக்கு. ஸோ டூபே வந்து கொஞ்சம் இனிஷியலாக எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஸோ இந்த மேட்ச் என்ன பண்ணுறாங்கிறத ஆன் டைமில் பார்த்துக்கலாம். பட் ரச்சினை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சேஃபான பிளேயர் தான், நல்ல ஒரு பிக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து 2 மேட்ச்சுமே நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்துருக்காரு. ஷுவராக வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கலாம். ஒரு 30+ ஒரு 10 கன்ஃபார்மாக ஸ்கோர் வரும். பிச்சு என்ன தான் உங்களுக்கு ட்ரிக்கியாக இருந்தாலும் ஸ்லோ பிச்சாக இருந்தாலும் கண்டிப்பாக 30+ அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹெட்விகேட்ஸை பொறுத்தவரை 27 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 27 வந்தாலே உங்களுக்கு ஃபேண்டசியில் என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சிஎஸ்கே பொறுத்தவரை கேப்டன் விசி போடுறவங்க ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக ரச்சின் ரவீந்திரா தான் போவாங்க. பட் என்னோட ஆப்ஷனும் எடுத்துக்கலாம். பட் ஃபேண்டசி வந்து எல்லாருமே ட்ரை பண்ணும்போது சில டீமில் வந்து நீங்கள் ரிஸ்கியாக மேக் பண்ணும்போது நல்ல நம்பர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ட்ரிப்பாதி நீங்கள் எங்கே எடுக்கலாம்னா மேபி கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து மிடில் தான் வருவார். மிடில் வரும்போது நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறதை விட செகண்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். மேபி அந்த 20+ ஸ்கோர் இனிஷியலாக ஸ்ட்ரகிள் ஆனாங்கன்னா ஃபேண்டசி என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரொட்டேட்டிங் பிளேயராக அந்த இடத்துல நீங்கள் ராகுல் ட்ரிப்பாதி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கெய்க்வாடு டீமோட கேப்டனு. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நல்ல ஒரு 50+ ஸ்கோர் பண்ணார். ஹெட்விகேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 வச்சிருக்காரு. ஸோ இவருக்கு த்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வனிந்து ஆசரங்கா மெயினாக வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதையும் நோட் பண்ணிங்க. பட் ஆசரங்காவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பவர் பிளேக்கு அப்புறம் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அந்த குயிக்காக அந்த பவர் பிளேயில் ஸ்கோர் பண்ணால் கூட ஃபேண்டசி இன்னும் சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த டீமோட நெக்ஸ்ட் கேப்டன் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தீபக் கூடா பொறுத்த வரைக்கும் சேம் ஆசரங்காட்ட 3 முறை அவுட் ஆகிருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் 100% ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சாம் கரன் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியலாக பவுல் பண்ணுவார், டெத்துலேயும் கொடுக்குறாங்க. ஸோ மேபி இந்த பிச்சிலையும் டெத்தில் பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மேட்ச்சில் அவர் 64 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில். பவுலிங் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பேட்டர்னு பார்த்தா டேஷ் பாண்டேட் தான் அவுட் ஆயிருக்காரு. ஸோ மெயினாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் சாம் கரனை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க, பவுலிங் ட்ராக்காக இருக்கும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இவருக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு வீசி கொடுத்தா ட்ரை பண்ணுங்கள். 4 ஓவர் பவுல் பண்ணும்போது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சடேஜா. ஸோ 2 மேட்சுமே பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மேட்ச்சில் வந்து ஒரு மெயின் பவுலராக யூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது சிஎஸ்கே. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபேண்டசியில் வந்து பர்சன்டேஜ் ஆன் டைமில் செக் பண்ணுங்கள். லோ பர்சன்டேஜ் ஒரு பிலோ 5-6 அந்த ரேஞ்சில் தான் இருக்க சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு கேப்டன் வச்சு கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் இனிஷியலாகவே விக்கெட் எடுக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஹெட்விகேட்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நம்பர்ஸ் 40 பேட்டிங்கில் வச்சுருக்காரு. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் 22 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ த்ரெட்டுன்னு பார்த்தா சேம் ஆசரங்கா. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா நீங்கள் எடுக்கிறீங்க ஸ்பின்னர்னால், ராஜஸ்தான் ராயலை பொறுத்த வரைக்கும் வனிந்து ஆசரங்கா ஒரு நல்ல ஒரு பிக்காக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது அந்த டீமுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அஸ்வின். ஸோ அஸ்வின் ஆல்ரெடி ராஜஸ்தான் ராயல் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேல ப்ளே பண்ணுறாரு. கண்டிப்பாக வந்து இவரோட 4 ஓவர் ரொம்பவே குருஷியலாக இருக்கும். ஸோ விக்கெட் எடுக்க ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்பவே நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக எக்கனாமிக்கலாக பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரிஸ்கியாக டீம் மேக் பண்ணுறவங்க, ஒன் சைடாக டீம் மேக் பண்ணுறவங்க இனிஷியலாக விக்கெட் எடுப்பார் அப்படிங்கிற கான்செப்ட்டில் போனீங்கன்னா இந்த இடத்துல ரவிச்சந்திரன் அஸ்வின் சடேஜா. ஸோ 2 பிளேயருக்குமே ஒரு கேப்டன் வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்க, அதே மாதிரி லோ ஸ்கோர் போகும், ஒன் சைடாக போகும் அப்படிங்கிற பேட்டர்னில் போகும்போது ஸ்பின்னுக்கு ஃபேவராக போனீங்கன்னா இந்த 2 பிளேயருமே நீங்கள் கேப்டன் வச்சு ட்ரை பண்ணலாம். பிக் வைஸ் ரொம்ப லோவாக இருக்கும். மேபி கண்டிப்பாக சிஎஸ்கேவோட கேம் பிளான் வந்து அஸ்வின் சடேஜா இந்த 2 ஸ்பின்னரை மெயின் ஸ்பின்னராக யூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. நூர் அகமதை வந்து 3வது பவுலராக யூஸ் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் கெஸ்ஸிங் தான். பட் ஆன் டைமில் லைனை பார்த்துட்டு அப்டேட் உங்களுக்கு டெலகிராமில் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்எஸ்டியை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் பேட்டிங் சான்ஸ் கிடைக்குமாங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஒரு வேளை இயர்லியாக ஃப்ளாப் ஆகிட்டாங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஆன் டைமில். நெக்ஸ்ட் பார்த்தா நூர் அகமது 2 மேட்ச்சுமே நல்ல ஒரு பர்ஃபெக்டாக போட்டார், நல்ல ஒரு பவுலிங்கு, நல்ல ஒரு விக்கெட்டு. பட் கீப்பிங்கில் அந்த இடத்துல அந்த எம்எஸ்டி நிற்கும் போது இவருக்கு கண்டிப்பாக இந்த சீசன் ஃபுல்லாகவே அந்த பர்பிள் கேப் இவர்கிட்ட தான் இருக்க போகுது. ஸோ நல்ல ஒரு பவுலர் தான். பட் 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு ஹெட்விகேட்ஸை பொறுத்த வரைக்கும். பட் இந்த வெனியூ வந்து கொஞ்சம் ட்ராக் வந்து கொஞ்சம் இனிஷியலாகவே டேர்ன் கிடைக்கிது, ஸ்லோ பிச்சாக இருக்குன்னா எகெயின் அந்த 3 விக்கெட் எடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஃபேண்டசிலையும் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் மேட்ச் ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கேப்டன் விசி வந்து 0.46 நம்ம தான் இருந்தார். ஸோ 2வது மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7-8 வந்துருச்சு. ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா
10 தாண்டறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அங்கேருந்து நீங்கள் மாற்றி யோசிக்கணும் அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா. ஸோ நான் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா ஆல்ரெடி ராஜஸ்தான் ராயல்ஸில் இருந்ததுனால கண்டிப்பாக அந்த பிளேயர்ஸை பற்றி தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் டாக்டிக்கலாக பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் கொஞ்சம் இனிஷியலாக பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட் எடுத்துகிட்டா 4 ஓவரை மெயின்டைன் பண்ணுவாங்க. கண்டிப்பாக மல்டிபிள் கிடைக்கும். செகண்ட் ஸ்பெல் போடும்போது அடிஷ்னலாக ஒரு 2 விக்கெட்டும் கிடைக்கும். ஸோ அந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு இந்த 2 பவுலர் உங்களுக்கு கொடுக்குறவங்களுக்கு. ஸோ ஃபாஸ்ட்டை பொறுத்தவரை கலியில் அகமது, மத்தீஷா பத்ரானா. ஸோ இந்த 2 பிளேயரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா இனிஷியலாக டாப் ஆர்டர் சகலாவாங்க ராஜஸ்தான் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த 2 பிளேயரை பிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா 2 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயர் ரொட்டேட் பண்ணி கூட பிக் பண்ணுங்கள். இதில் 2 பிளேயர் யாரை எடுக்கலாங்கிறத ஆன் டைமில் உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இம்பேக்டை பொறுத்த வரைக்கும் சிவம் டூபே தான் வச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாதன் எல்லிஸ். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக உள்ளே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. சிவம் டூபே அவர் தான் உள்ளே வருவார். அதே செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா கண்டிப்பாக ஓவர்சீஸ் ஸ்லாட்டு பவுலிங் லைனப்பை செக் பண்ணுங்கள். 3 பவுலர் தான் உள்ளே வர்றாங்க. ஓவர்சீஸ் பிளேயரு 3 பிளேயர் தான் சிஎஸ்கேயில் என்ன வராங்கன்னா கண்டிப்பாக நாதன் எல்லிஸ் தான் உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க. ஒருவேளை பேட்டராக வந்து இந்த மேட்சை பொறுத்த டெவன் கான்வே உள்ளே வராரா அப்படிங்கிறத ஆன் டைமில் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக 3வது மேட்ச்சு வின் பண்ண தான் பார்ப்பாங்க 2 டீமுமே. ஸோ ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த கேம் வின் பண்ண தான் பார்ப்பாங்க. சிஎஸ்கே பொறுத்தவரை வின் பண்ண தான் பார்ப்பாங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பிச்சு தான் கவுஹாத்தி. மேபி சிஎஸ்கே எப்படி ஒரு ஸ்லோ பிச்சாக இருக்கோ அதே மாதிரி கவுஹாத்தி நடக்க சான்சஸ் இருக்குது. பட் லாஸ்ட் மேட்ச் என்ன பேட்டர்னில் போச்சோ அதே மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. கண்டிப்பாக அது வேறு மாதிரி போகும். ஸோ லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஸ்கோர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ண தான் செஞ்சாங்க. ஸோ ராஜஸ்தான் ராயல் வந்து அவங்களோட பிச்சிலே பார்த்தீங்கன்னா 151 தான் ஸ்கோர் பண்ணாங்க நினைக்கிறேன். பட் விக்கெட் பார்த்தா 9 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதே பேட்டர்னில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க சிஎஸ்கேன்னா அந்த ரேஞ்சில் வந்து ஆல் அவுட் எடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன் சைடாக தான் டீம் போகும் ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும். அதையும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிவிட்டு டீம் மேக் பண்ணால் நல்ல ரிசல்ட் எடுக்கலாம். நீங்கள் ஹெட்வேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெஸ்வால், நிதிஷ் ராணா, ருத்ராஜ் கைக்வாடு, சாம் கரன், ரவீந்திர ஜடேஜா, MS தோனி இந்த பிளேயர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். பட் இதில் ஆல்மோஸ்ட் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஜெஸ்வால் ட்ரை பண்ணலாம், நிதிஷ் ராணா ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் ட்ரை பண்ணலாம் நீங்கள் ராஜஸ்தான் ராயலை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாடு, ஜடேஜா, சாம் கரன் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நீங்கள் மஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 2 டீமுமே நீங்கள் ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் ஒரு லெஸ் பிக் பேட்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிதிஷ் ராணா தான் இந்த டீமில் எடுத்துக்கலாம் நீங்கள் ரொட்டேட்டிங் ஆப்ஷனில். அதே அந்த பக்கம் போனீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ட்ரிப்பாத்தி நீங்கள் ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் எடுத்துக்கலாம். ஸோ லெஸ் பிக் பேட்டர் வேணும்னா அந்த பிளேயரை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பவுலரில் உங்களுக்கு லெஸ் பிக் வேணும்னா இந்த இடத்துல தீக்ஷனா, தேஷ்பாண்டே ஸோ எனிவன் பிளேயரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு சூட் ஆகும். இல்லை ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க டெத்தில் இவர் தான் போடுவார், இனிஷியலாக விக்கெட் கிடைக்கும் டெத்தில் அப்படின்னா சந்தீப் சர்மா கூட அந்த இடத்துல ஒரு பிளேயராக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த டீமோட ப்ரிடிக்ஷனு. பட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ட்ரிப்பாத்தி வந்து இந்த டவுன் ஓப்பன் பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். பட் என்னை பொறுத்தவரை 11ல் இருப்பாரா இல்லை இவர் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல கூடா இந்த 2 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயர் வந்து 11ல் வராமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆன் டைமில் என்னென்னு பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம். பட் விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் பவுல் பண்ணுறாங்கன்னா வனிந்தோ ஆசரங்கா அந்த மல்டிபிள் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. சிஎஸ்கே பவுல் பண்ணாங்கன்னா இந்த முறை ஜடேஜா அப்படின்னா அஸ்வின் ஏதாவது ஒரு ஸ்பின்னர் வந்து மல்டிபிள் போக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ வெனியூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாம் கரன் தான் நல்ல ஒரு நம்பர்ஸ் இந்த இடத்துல வச்சுருக்காரு. ஸோ நல்ல ரெக்கார்ட்ஸ் தான் 2 மேட்ச்சில் ஒரு 64 ஸ்கோர் வச்சுருக்காரு. பட் நல்ல ஒரு பிக்கு. மேபி ட்ராக் வந்து ஃபாஸ்ட் ட்ராக்கு இனிஷியலாக போல் பண்ணுறாருன்னா விக்கெட் கிடைக்கும். பட் டெத்தில் லாஸ்ட் மேட்ச்சில் யூஸ் பண்ணாங்க. பட் இந்த பிச்சில் எப்படி பண்ணுறாங்கிறத பார்த்துட்டு நம்ம ஆன் டைமில் டிசைட் பண்ணிக்கலாம். கேப்டன் விசி பொறுத்தவரை சேஃபாக போகிறவங்க ஜெஸ்வால், சஞ்சு சாம்சன், ரியான் பராக், வனிந்தோ ஆசரங்கா, ரச்சின் ரவீந்திரா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷன் தான். ரிஸ்கியாக போகிறவங்க இந்த மாதிரியான பிளேஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக அந்த இடத்துல சிம்ரன் எம்பேர், ஜோஃப்ரா ஆர்ச்சரு, நிதிஷ் ராணா, ராகுல் ட்ரிபாதி இந்த பிளேயர்ஸ் எல்லாமே ஒரு டிபிக்காக நீங்கள் உள்ளே எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ஆப்ஷன் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு டெமோ டீம் தான். பட் 11 கண்டிப்பாக வந்து மினிமம் 2 பிளேயர் 2 டீம்லேயும் மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் ரெகுலராக எல்லாருமே செட் பண்ணியிருப்பீங்க. நூர் அகமது வெர்சஸ் ரச்சின் ரவீந்திரா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா இந்த காம்பினேஷன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பட் நீங்கள் மாற்றி யோசிக்கும் போது ஆல்ரெடி நான் வீடியோவில் கொடுத்த மாதிரி இந்த இடத்துல ரவீந்திர ஜடேஜா உள்ளே எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து அவர் மேலே ஒரு கேப்டன் வைங்க. விசி வந்து சேம் ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கைக்வாடு எனிவன் பிளேயர் சூஸ் பண்ணலாம். சிவம் டுபே ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா சிவம் டுபே ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம். கம்ஃபர்ட்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னா கேப்டன் விசி வந்து வனிந்தோ ஆசரங்கா சேம் சைடே போய்க்கலாம். இல்லை ராஜஸ்தான் ஃபேவராக போகிறீங்கன்னா ஸ்லைட்லி ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணிவிட்டு சஞ்சு சாம்சன் உள்ளே எடுத்துகிட்டு வந்து விசி எடுத்து அங்கே வைக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஃபேவராக போகும்போது இந்த மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ராஜஸ்தான் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க ஆர்ஆர் அப்படின்னா ஆசரங்கா வந்து ஒரு 2 விக்கெட் எடுத்த விட விசி ஒர்த்தாயிருவார். ஸோ செகண்ட் பேட்டிங் வந்து ரச்சின் ரவீந்திரா மேட்சை முடிப்பார் அப்படிங்கிற பேட்டர்னில்
கொண்டுட்டு போயிருங்க உங்களுக்கு. இதில் தான் இப்போ பவுலர்ஸ் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல தேஷ்பாண்டே இடத்துல சந்தீப் சர்மா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஒரு ரொட்டேட்டிங் ஆப்ஷனில். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல சாம் கரன் கொடுத்துருக்கேன், ரொம்பவே ரிஸ்கி ஆப்ஷன் தான், மாற்றி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுதான் இந்த டீமோட காம்பினேஷன். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபேண்டசி வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே லோ பிரேக்கப் தான் கொடுத்துருப்பாங்க. லாஸ் அதிகமாக வரது சான்சஸ் இருக்குது. ரெகுலராக போடுறவங்க ஒரு 10 டீம் போடுறீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 டீம் கூட போடுங்க, பார்த்து ப்ளே பண்ணுங்கள். இந்த மேட்ச் பிரேக்கப்பில் வந்து ஹை பிக்கை வந்து அதிகமாக ட்ராப் பண்ணாதீங்க, லெஸ் பிக்கு மேக்ஸிமம் உள்ளே கொண்டு வர பாருங்க. ஸோ 2 டீமுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சஞ்சு சாம்சனு, த்ரூ ஜோரலு, ருத்ராஜ் கைக்வாடு, ரச்சின் ரவீந்திரா, ஸோ இந்த 4 பிளேயருமே நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்வால், இந்த 5 பிளேயருமே நம்ம வந்து ட்ராப் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக வந்து மேட்ச் எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு டிசைட் பண்ணால் தான் இந்த பிளேயர்ஸ் வந்து கட் பண்ண முடியும். ஸோ த்ரெட்டை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளேயர்ஸை கட் பண்ணுங்கள். ஸோ ஒரு வேளை ஆன் டைமில் இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் யாரை எடுக்கலாங்கிறத டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணிங்க. ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.